கோல்டு இதுக்கு மேலே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போர் சூழ்நிலைகளில் கூட கோல்டு வந்துட்டு ஒரு ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, இல்லை கீழே கூட போகுது, மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கோல்டு முன்னமே பேசியிருக்கோம் நிறைய வாட்டி. இது இன்னொரு வாட்டி நிறைய பேர் கமெண்ட்ஸ் டிஎம்ஸில் கேட்குறதுனால சொல்கிறேன். ஆல்ரெடி நல்ல ஒரு ஓட்டம் இருந்துருச்சு. சாங்ஷன்ஸ் டாரிஃப்ஸ்னு சொல்லிட்டு இது ட்ரம்ப்போட திருவிளையாடல்கள் வந்துட்டு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டார். இன்றைக்கி போர் நேராக நடந்தாலும் அவர் வந்துட்டு இந்த சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சது, டாரிஃப்ஸ் போட ஆரம்பிச்சது முன்னே இருந்ததுனால அப்போத்துலேருந்தே அந்த கோல்டுக்கான ரேலி இருந்ததுனால ஒரு இது நல்லா ஓடிடுச்சுன்னா அதுக்கான கூலிங் பீரியட்னு சொல்லலாம். இதை இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு உச்சத்தை தொட்டு கிட்டத்தட்ட இப்போ இன்னும் 16,000 வரைக்கும் வந்துருந்துச்சு. உச்சம்னு சொன்னீங்கன்னா 18,000க்கு மேலே. ஸோ 2026 இன்னுமே கோல்டு வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ணன் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அதற்கான பயமே தேவையில்லை. அவர் எப்போ என்ன சொல்வார்னே தெரியாது. இன்றைக்கி ஒரு மீம் கூட பார்த்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் ரிஸ்க், ரீட் ஆல் ஹிஸ் ட்வீட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய மார்க்கெட்டில் சேஞ்சஸ் இருக்குது. இது தவிர்க்க முடியாத உண்மை. ஸோ யூஎஸ் இன்னுமே ஒரு டெப்டாக தான் இருக்குது. ஈரான் 30,000 40,000 ட்ரோனை வச்சு அடித்தானா இவன் வந்துட்டு $3 லட்சம் $4 லட்சம் அவனோட டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ யூஎஸோட டெப்ட் எந்த அளவுக்கு இன்னுமே அதிகமாகுது எதிர்பார்க்கப்படுதோ அந்த அளவுக்கு கோல்டு வந்துட்டு ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐம்ஷல் புலிஷ் ஆன் கோல்டு. எந்த ETF எதுவும் தெரியலனா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு டிஎம்ல ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.